ஒரு பெரியவருக்கு 4 மகன்கள் இருந்தார்கள். அந்த 4 பேரும் எப்போதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். அவர்களுக்குள் ஒற்றுமை என்பதே கிடையாது. இதை பார்த்த பெரியவர் மிகவும் வருத்தம் அடைந்தார். ஒரு சமயம் பெரியவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. அவர் தன்னுடைய மகன்களுக்கு ஒற்றுமையின் சக்தியை புரிய வைக்க விரும்பினார். தன்னுடைய மகன்களை அழைத்தார். நீங்க 4 பெருமாளுக்கு ஒரு கொம்பை கொண்டு வாருங்கள். 4 மகன்களும் ஆளுக்கு ஒரு கொம்பை கொண்டு வந்தார்கள். பெரியவர் முதல் மகனை அழைத்து அந்த 4 கொம்புகளையும் ஒன்றாய் வைத்து ஒரு கயிறால் கட்டச் சொன்னார். முதல் மகனும் அவ்வாறே செய்தான். இப்ப நீ இதை உடை பார்க்கலாம். முதல் மகன் ஒன்றாய் வைத்து கட்டப்பட்ட அந்த கொம்புகளை உடைக்க முயற்சி செய்தான். அவனால் உடைக்க முடியவில்லை. இப்போது பெரியவர் அடுத்த மகனை உடைக்கச் சொன்னார். அவனாலும் அதை உடைக்க முடியவில்லை. மற்ற 2 மகன்களாலும் அதை உடைக்க முடியவில்லை. இப்போது பெரியவர் அந்த கயிற்றை அவிழ்க்கச் சொல்லி கொம்புகளை தனித்தனியே 4வரையும் எடுத்துக் கொள்ளச் சொன்னார். மகன்களும் அவ்வாறே செய்தனர். முதல் மகனை நோக்கி அவன் கையில் இருந்த கொம்பை உடைக்கச் சொன்னான். அவன் அந்த கொம்பை சுலபமாக உடைத்து விட்டான். அடுத்தடுத்து 3வரும் தங்கள் கையில் இருந்த கொம்புகளை சுலபமாக உடைத்து விட்டனர். ஒற்றுமையோட பலம் என்னென்ன உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தா யாராலும் உங்களை ஜெயிக்க முடியாது. சண்டை போட்டுக்கிட்டு தனியா இருந்தா உங்களை யார் வேண்டுமானாலும் சுலபமாக ஜெயிச்சிடலாம் என்று பெரியவர் கூறினார். 4 மகன்களும் இப்போது ஒற்றுமையின் பலம் புரிந்து ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளாமல் ஒற்றுமையாய் வாழத் தொடங்கினார்கள்.